கோயிலில் ஒருவே சொல்லிக்கொண்டான் என்ற பலனை கேட்டார். இந்த கோயிலுடைய வளர்ச்சி இங்கே நம்முடைய ஆசையும் நல்லும் பெற்று எனக்கு சட்டமன்ற வேட்பாளர் ஒரு வாய்ப்பு கொடுத்து அதில் வெற்றி பெற்று செய்த நமது கோயிலை சார்ந்த கொண்டாட போகிற மக்களுக்கு தாய்மார்களுக்கு சகோதரருக்கு எல்லோருக்கு நிர்வாகத்திற்கு முதல்வதாக என்னுடைய நன்றியை காணிக்கையாக செலுத்த இறைவன் நான் உங்களை கொண்டாடத்திற்கு வணங்கினேன் என்று சொல்லி இந்த தேர்தலுக்கு முக்கிய பங்காற்றிய நமது கலப்பையினுடைய தலைவர் ராமநாதத்தின் கலப்பையினுடைய தலைவர் நமக்கு மரியாதைக்குரிய பி செல்வம் அவர்கள் அவர் தேர்தலில் எண்ணி தன்னே ஒரு வேட்பாளராக எண்ணி இந்த தர்மாசனத்தில் வாக்குறுதிகள் என்று சொல்லி எனக்கு இந்த அறிவு இருந்தாலும் சுயமாக இருந்தாலும் இறைவன் நமது சமூகத்தால் கட்சிக்கு ஒருவர் கொடுத்திருக்கின்ற நமது பி செல்வமலை அவருக்கு என் மனதார்ந்த நன்றியை ஒருவரும் சேர்ந்த நான் அவர்களுக்கு நான் தமிழக மக்கள் பாவங்கள் வயநாடு சிலர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக கேட்கும்போது அதுக்கு ஒரு தலைவரை கேட்பது அந்த தலைவர் தான் முன்னிலை இருக்கக்கூடிய அவர்களுக்கு சாதனையாக பார்க்கும்போது இங்கே சட்டம் இருக்கிறது அவர் இந்த பகுதியை புராணமாக அறிவித்திருக்கிறார்கள். ஆசை பருவம் கிடைக்கும். அதற்கு மேலாக உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் உங்களுடைய மனம் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் எனக்காக பாடுபட்ட உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் உங்களுடைய மனைவி மகன் அத்தனை பேரும் சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்று முருகர் பிறந்த நாளான இந்த வைகாசி விசாகத்திற்கு நான் உங்களை வாழ்த்த கடமைப்பட்டுகிறேன். உங்களுடைய வயது முதியவராக இருந்தாலும் நல்ல எண்ணம் படைத்தவர்கள் சில சறுக்குகள் வரலாம். நீங்கள் ஒரு நல்ல எண்ணம் படைத்தவர்கள் மீண்டும் எழுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு எல்லாம் அம்மாவை வேண்டி வாக்களித்த வாக்காள பெருமக்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் குறிப்பாக இந்த பகுதிகளுடைய இந்த கோயில் நிர்வாகத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் நிர்வாக கமிட்டி அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகிற பத்திரிகை நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு தோரணவாய் திறப்பு விழாவிற்கு யார் அங்கே வந்தால் சிறப்பாக இருக்கும் என்று எல்லோரும் சொல்லும்போது ஒட்டுமொத்த ஊரே வெற்றி பெற்ற கன்னியாகுமரியின் ஒரு காவல் தெய்வமாக இருக்கின்ற ஒரு அருமையான அற்புதமான மனிதர் அவர் வந்தால் நன்றாக இருக்கும் என்று எல்லோரும் சொன்னார்கள். அதன்படி அண்ணன் வரட்டும்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா சட்டசபையில் அவர் போய் நிறைய பிரச்சனைகள் எல்லாருக்கும் தெரியும். அத்தனையும் அவர் தான் ஒரு தலைவருக்கு அடுத்தபடியாக இருந்தாங்க வந்து தீர்த்து வச்சுட்டு இப்போ இடையில தான் வந்தார். அதுக்கேற்றபடி ஒரு நாளை ஒதுக்கி விசாகம் நாடு அற்புதமான ஒரு நாடு. இன்னும் இந்த ஊர் நல்ல வளர்ச்சியை பெறுவதற்காக அவர் தொட்டதெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். போகாத ஊர் அல்ல, எல்லா ஊருக்கும் சேர்ந்தார். என்னுடைய பெருந்தன்மை பி.டி. சுரகுமார் எனக்கு வந்தது ஒரு வெற்றிக்கு எனக்கு போராடலாம் செய்தாங்க. அவர் சொல்றது அவருடைய பெருந்தன்மை. ஆனால் உண்மை என்னவென்றால் அவருக்கு பகுதிக்கு இந்த தொகுதிக்கு எவ்வளவோ செய்திருக்காரு. நான் ஒரு ஊரை போகும்போது தான் சொல்றாங்க. அப்போ அவரை விட ஒரு சிறந்தவர் யாரும் இருக்க முடியாது. அது நானாக இருந்தால் கூட நிச்சயமாக அவருக்கு பிறகுதான் ஒரு வெற்றி இடம் உருவாகும் இந்த கன்னியாகுமரியில் என்பதை மட்டும் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு அத்தனை மதம் பார்க்காமல் ஜாதி பார்க்காமல் அவ்வளவு நல்லது செய்திருக்கிறார். நான் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது தான் இதை கண்டுபிடிக்க முடியுது என்னால். அப்படிப்பட்ட ஒரு நல்லவருக்கு நானும் அவரோடு கூட இருந்திருக்கிறேன். வல்லவர், இந்த பகுதி மக்களை நேசிப்பவர், எந்த ஊராக